அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபமனு. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, வாக்குத்தத்தமான ஆவியானவரை பொழிந்தருளதான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, கடந்த வருஷம் பரமபிதாவே யதார்த்தமாக உம்மை பரமபிதாவே கொண்டாட முடியாதவன், இந்த பண்டிகையை ஆராதிக்க முடியாதவன் பரமபிதாவே காணப்பட்ட அடியார்களுக்கு நீர் இறங்கி தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, ஏதோ கடமைக்காக இந்த பண்டிகையை ஆராதிக்கிற பலன் எங்களை அற்றுப்போகவும், விசுவாசத்தோடு ஆராதிக்கக்கூடியவர்களாகவும், விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறதான தேவ ஆவியை சம்பூர்ணமாக பெற்று செல்லக்கூடியவர்களாகவும் நாங்கள் காணப்பட கிருபை செய்தலும். பரமபிதாவே, அநேகர்களுக்கு தேவன் கிரியை செய்ய முடியாதவண்ணம் அவிசுவாசத்தின் ஆவி கிரியை செய்கிறதே பரமபிதாவே, சந்தேகத்தின் ஆவி கிரியை செய்கிறதே பரமபிதாவே, இருமனதின் ஆவி கிரியை செய்கிறதே பரமபிதாவே. அதனாலே ஆராதனையின் மூலம் வரக்கூடியதான, பண்டிகையின் மூலம் வரக்கூடியதான ஆசீர்வாதங்களுக்கு தூரமாக்கப்பட்டவர்களாக வெறுமையாக வந்து வெறுமையாகவே திரும்பி செல்கிறார்களே பரமபிதாவே. அந்த தடைகள், அந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு போகும். நான் இந்த பரிசுத்தமான சன்னிதானத்தில் இருக்கிறது என் தேவனுக்கு தெரியும் என்றதான உணர்வுடையவர்களாய் காணப்படும், விசுவாசமுடையவர்களாய் காணப்படும். விடுதலைக்காக, அனுபவத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக ஒவ்வொருவரும் தங்களை கரெக்டாக பரமபிதாவே சரியாக கண்டுபிடித்து ஜெபிக்கக்கூடியவர்களாக என் தேவன் நிச்சயமாக அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருந்து கேட்டு என்னை விடுவித்து ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு காணப்பட கிருபை செய்ய முடியாது கெஞ்சிரும். பரமபிதாவே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்த தேவன் தாமே இந்த பண்டிகை ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்து நீர் அசைவாடி கிரியை செய்து அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணமாய் கட்டளையிடும்படி கெஞ்சிரும். பரமபிதாவே, வர தடைப்பட்டு காணப்படுகிற ஜனங்கள் குறிப்பிட்ட சமயத்திலே வந்து சேர நிற்கிருபை செய்யும்படி கெஞ்சிரும். பரமபிதாவே, சத்ருவானவன் கிரியை செய்து எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடாதவனும் எல்லார சுற்றிலும் சகல காரியத்திலும் சுற்றும் சூழ இருந்து பாதுகாக்கும்படி கெஞ்சிரும். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். English song, Floods of Revival. English song, Floods of Revival. Floods of revival,
103வது பாட்டு. 103வது பாட்டு. தேவ ஆவியினால் நிறைந்து மகிழ்ந்திட தேவனே எங்கள் மேல் இறங்கி அருளும். தேவ ஆவியினால் நிறைந்து மகிழ்ந்திட தேவனே எங்கள் மேல் இறங்கி அருளும். ஆதி சபையது பெந்தெகோஸ்தே நாளில் பலத்த காற்று அடிக்க முழக்கம் போல். ஆதி சபையது பெந்தெகோஸ்தே நாளில் பலத்த காற்று அடிக்க முழக்கம் போல். வானத்திலிருந்து வல்லமையாய் வந்த வல்ல ஆவியே இன்னும் வந்த
ஜெபமனு. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லை இல்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீர் எங்களுக்கு நல்ல தேவனாக இருந்து இந்த பண்டிகையை தந்து இந்த பண்டிகையிலே உம்மை உற்சாகமாக பாடி அடியாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை உம்மிடத்தில் கேட்டு சொந்தமாக்கி கொள்ள நீர் கிருபை செய்து வருகிற அன்பின் செயலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்பதை அறிகிறோம். பரமபிதாவே, மனுஷன் தன் சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ எதையுமே செய்ய முடியாது. ஆனால் உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டதான மனுஷனால் எல்லாம் கூடும் என்பதை அறிகிறோம். பரமபிதாவே, அதற்காகவே நீர் உம்முடைய அப்போஸ்தலர்களை காத்திருக்க சொல்லி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவனே, இதோ உம்முடைய திரு சன்னிதானத்திலே காணப்படக்கூடிய எல்லாரும் பரமபிதாவே, அடியார்கள் எல்லாரும் ஆதி சபையின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்முடைய கண்களிலே தயவும் கிருபையும் கிடைக்க செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, எப்படி அந்த நாளிலே 120 பேர் காத்திருந்தார்கள் என்பதை நீர் பரலோகத்திலிருந்து
பரமிதாவை கண்ணோக்கி பார்த்து அவைகளின் தொகையை எடுத்து அதன்படி சரியாக 120 பேரின் தலையின் மீதும் அந்த அபிஷேகம் இறங்க கிருபை செய்த தேவனே, இதோ இங்கு காணப்படக்கூடியதான அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரமிதாவை நீர் எங்களுக்கு இறங்கி வல்லமையும் அதிகாரத்தோடு எங்களுக்குள்ளே இறங்கி நீர் பரமிதாவை அதே அந்த ஆதி சபையிலே பொழிந்தான அந்த அபிஷேகத்தினாலே எங்களையும் நிறைத்து அவர்கள் எப்படி சாட்சிகளாக ஜீவித்தார்களோ அதே போன்று நாங்களும் சாட்சிகளாக ஜீவிக்க நீர் கிருபை செய்ய முடியாய் கெஞ்சிரும். பரமிதாவை ஆதி பெந்தெகோஸ்தே சத்திய சபையிலும் உம்முடைய பலத்த கிரியையை உடைய சாட்சிகளுடைய அதிகமான பாடுகளை நினைவு கூர்ந்து இந்த நாட்களிலே நீர் நடப்பிக்கும்படியாய் கெஞ்சிரும். பரமிதாவை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய், பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய், அபிஷேகம் பெறாத ஜனங்கள் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், பரிசுத்த குறைவோடு காணப்படுகிற ஜனங்கள் பரிசுத்தமாகுதலை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், நோய்கள் வியாதிகளோடு காணப்படுகிற ஜனங்கள் சுகம் கிடைக்கத்தக்கதாய், பிசாசின் கட்டுகளுக்குள் காணப்படுற ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கத்தக்கதாய், மற்றும் ஆறுதலற்று சந்தோஷமற்று காணப்படுற ஜனங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷம் அதிகமாய் பெருகத்தக்கதாய் நீர் கிரியை செய்ய முடியாய் கெஞ்சிரும். பரமிதாவை பிலிப்பு என்றதான ஒரு சுவிசேஷகன் மூலம் பரமிதாவை அந்த பட்டணம் முழுவதும் பட்டணத்திலே காணப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பரமிதா இதோ கடைசி காலத்திலே மனுஷனிடத்திலே எல்லாம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. பரமிதாவை ஆவியின் கனிகள் உண்டான சந்தோஷமும் ஆவின் கனிகள் உண்டான சமாதானம் மனுஷன் இழந்து விட்டான். பரமிதாய் நீர் இந்த கடைசி நாளிலே இந்த சபை மூலம் அவைகள் ஜனங்களுக்கு சம்பூர்ணமாய் கிடைக்க கிருபை செய்யும்படி கெஞ்சிரும். இந்த ஜனங்களுக்கு உடைய திரு வார்த்தையை எடுத்து உபதேசிக்க எந்த விதமான தகுதியும் நிலையுமற்றதான ஏழை அடியானோடு கூட இருந்து பரிசுத்த ஆவினாலே நிறைத்து பரமிதாவை தெளிவின் திட்டமாக பரமிதாவை பேசி அறிவிக்க வேண்டிய பிரகாரம் பேசி அறிவிக்கவும், அதை கேட்கிறவர்கள் உணர்வுடையத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் நடக்க கிருபை செய்யும்படி கெஞ்சிரும். பரமிதாய் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டாலும் யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் ஆண்டவரை துதிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு கட்டளையாக சொன்னதான ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் காத்திருங்கள் என்று கட்டளையை கொடுக்கிறார். எதற்காக காத்திருக்க வேண்டும்? பிதா ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எப்படி?
ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த காரியத்தை பிதா உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக காத்திருங்கள் என்று. பிதா எதை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பரிசுத்த ஆவியானவரை. அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறார். அப்படி ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே கொடுத்த பிறகும் இங்கே அந்த தேவன் எதற்காக அப்போஸ்தலரை பார்த்து சொல்லுகிறார்? நீங்கள் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களுக்குள் நிறைவேற காத்திருங்கள் என்று எதற்காக தேவன் கட்டளையிடுகிறார் என்றால், 4வது வசனம் வாசிங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எப்படி ஊதி பெற்றுக்கொண்டதை போன்று அல்ல, பரிசுத்த ஆவியானவரை பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்கு ஞானஸ்நானத்திலே என்ன சம்பவம் நடக்கிறது? ஒரு மனுஷனை தண்ணீருக்குள் அப்படியே மூழ்கி மறுபடி எழுப்புகிறார்கள். அப்போ அந்த ஞானஸ்நானத்தை போன்று சில நாளுக்குள்ளே நீங்கள் எப்படியாம் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்படின்னா அந்த சரீரம், அந்த ஆவி, அந்த ஆத்மீகம் எல்லாமே முழுமையாய் அந்த பரிசுத்த ஆவிக்குள் நிறைக்கப்பட்டதான ஒரு அனுபவம். எப்படி தண்ணீருக்குள்ளே பூரணமாய் மூழ்கி மறுபடி எழும்புகிறோமோ அதே போன்று ஏதோ அறகுறை அல்ல, ஏதோ ஒரு உறுப்பு ரட்சிக்கப்பட்டு ஒரு உறுப்பு ரட்சிக்கப்படாத அனுபவம் அல்ல. எப்படி தண்ணீரிலே மூழ்கி எழும்போது முழு சரீரமும் நனைகிறதோ அதே போன்று அந்த தேவ ஆவியினாலே அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான, அந்த ஆவி ஆத்மாவில் இருக்கக்கூடியதான சகலமும் சுட்டரிக்கப்பட்டு பூரணமாக அந்த பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம். அதன் பிறகு எவ்விதத்திலும் பாவம் செய்ய முடியாத ஒரு அனுபவம். அது எப்படி மனுஷன் பாவம் செய்யாமல் ஜீவிப்பான்? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று மனிதர்களிலும் சிலரை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர்களால் பாவம் செய்ய முடியாது என்று சாட்சியாக சொல்லியிருக்கிறது. இங்கே இந்த பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்காக என்ன சொல்கிறார்? காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். இந்த காரியத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட, ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. பாருங்கள், உயிரோடு இருக்கும்போது, மனுஷனாக அவர்களோடு கூட இருக்கும்போது சொன்னதான ஒரு காரியம். மறுபடியும் வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. எப்படி? என்றென்றைக்கும், அந்த மூச்சு போகிற வரைக்கும் உங்களோடே கூட இருப்பார். எப்படி? அந்த மூச்சு போகிறது வரைக்கும், நீங்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் உங்களை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்க சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யாரை கொடுப்பாராம்? சத்திய ஆவி. அநேகருக்குள்ள என்ன ஆவி இருக்குது? பொய்யின் ஆவி இருக்கு. அதனால் தான் அநேகர் பயப்படுகிறார்கள். புருஷன் வேலைக்கு போனால் மனைவிக்குள்ள என்ன ஆவி இருக்கு? பொய்யின் ஆவி இருக்கு. பயந்துட்டே இருப்பாள், ஏதோ நடந்துருமோ என்று. அநேகரை பாருங்கள், உலகத்தில் அநேக ஜனங்களை பாருங்கள், பயம் ஆட்கொண்டு இருக்கிறது, பொய்யின் ஆவி ஆட்கொண்டு இருக்கிறது. இங்கே எதை நான் அனுப்பேன்னு சொல்கிறார்? சத்திய ஆவி, சத்திய வரரை.
அவர் என்ன செய்வார்? உங்களுக்குள்ளே இருந்து பயமுறுத்த மாட்டார், திகிலை உண்டாக்க மாட்டார். அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ என்று உங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்க மாட்டார். உங்களை தேற்றக்கூடியவர்களாக, உங்களை தைரியப்படுத்தக்கூடியவராக இருப்பார். வாசிங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளரை உங்களுக்கு தந்தருளுவார். எத்தனை பேருக்குள்ளே இந்த தேற்றரவாளர் இருக்கிறார்? இல்லை, பயப்படுகிறோம், கலங்குகிறோம், காரணமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் அநேக பயங்களோடே நம்முடைய வாழ்க்கை இருக்கு. பயம் இருக்குமே, ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன? அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அன்பிலே பயமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவி நமக்குள்ளே இல்லை. நாம் அந்நிய பாஷைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், கேட்டால் சொல்லலாம் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது என்று. ஆனால் தேவ ஆவியாகிய, பரிசுத்த ஆவியாகிய, தேற்றரவாளராகிய சத்திய ஆவி நம்மில் அநேகர்களுக்குள்ளே இல்லை. இங்கே தேவன் சொல்லுகிறார், காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை அரைகுறையாக பெற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்நானத்திலே அந்த சரீரம் முழுமையாக மூழ்கி மறுபடி எழும்பப்படுமோ நனையுமோ அதே போன்று பூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த ஒரு அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள காத்திருக்கணும். காரணம் என்ன? ஒரு பொருளுக்காக காத்திருக்கிறோம், ஒரு வேலைக்காக காத்திருக்கிறோம், அந்த வேலையிலே ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா காரியங்களிலும் நாம் காத்திருக்கிறோம். ஆனால் எதற்கு காத்திருக்கிற என விருப்பப்படாமல் இருக்கிறோம்? தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள. ஆசீர்வாதம் யாருக்கும் சும்மா இன்னும் வச்சிக்கன்னு சொல்லி கையில் கொடுக்க மாட்டார். அதை எந்த மனுஷன் பிரயாசப்படுவான், அதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பிரயாசப்படுகிறவர்கள், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்வார்கள். எந்த ஆசீர்வாதத்தையும் யாருமே பிடித்து கொள்ள முடியுமாம்? அதற்காக பிரயாசப்படக்கூடியவர்கள், காத்திருக்கக்கூடியவர்கள். எத்தனை பேர் காத்திருந்தோம்? எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? எனக்குள்ளே அபிஷேகம் இருக்குது, இனி ஒரு பரிசுத்த ஆவியினருக்காண்டி காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. அதான் முதல்ல தெளிவாக சொன்னேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதினார், கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட மனுஷர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் ஒரு அளவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்மில் யாரிடத்தில் இருக்கிறது? ஆதி அப்போஸ்தலரை போன்று பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட அனுபவம். அப்போ அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கு? கிடையாது. நேரத்தில் தேவ ஆவியானவரை கொண்டு என்ன உபதேசிக்கப்படுகிறது என்பதை புரிந்து மாற விருப்பமற்றவர்களாக இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கட்டளை கொடுக்கிறார். எதற்காக? அங்கே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதான அதே அப்போஸ்தலர்களுக்கு தான் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருந்து என்னிடத்தில் கேள்விப்பட்டதான பிதாவின் வாக்குத்தத்தம், அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். என்றால் தேவன் வாக்குத்தத்தத்தில் மாற்றமில்லாதவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒரு காரியத்தை ஆம் என்று சொன்னார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர்களாகிய உங்களுக்குள் நிறைவேற வேண்டுமே, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்போ அதே போன்று அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பண்ணக்கூடியதான அனுபவம் நீங்களும் நானும் சொந்தமாய்க்கொள்ள வேண்டுமே, ஆனால் தேவன் கட்டளை தருகிறார், காத்திருங்கள் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 20:22 வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், ஆண்டவர் பயந்து நடுநடுங்கி இருக்கக்கூடியதான அப்போஸ்தலர், அதாவது சம்பவம் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி நிறைஞ்சு இருக்கிறதுனால அவங்க பயந்து இருக்காங்க. எப்படி? யூதர்கள் இனி அடுத்தது நம்மளை தான் பிடிப்பாங்க, நம்மளை தான் கொலை செய்வாங்க. அப்படி பயந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கே என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஊதுகிறார். தேவன் ஒரு காரியம் சொல்லும்போது நிச்சயமாக அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் எது முக்கியம்? காத்திருந்து பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம், நிறைக்கப்பட்ட ஒரு அனுபவம், உங்களோடு கூட நிறைந்து எப்பொழுதும் இருக்கக்கூடிய தேட்டாளரோடு இருக்கக்கூடியதான ஒரு அனுபவத்திற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
நம்மில் அநேகர்களுக்கு ஏன் காத்திருக்க முடியவில்லை? பரிசுத்த ஆவியானவரை குறித்து சரியான ஒரு அறிவு கிடையாது. அவர் தேவன் என்றதான அறிவில்லை. ஏதோ ஒரு பொருள் போன்றதான ஒரு எண்ணம். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் தேவன். தேவனை மனுஷன் தனக்குள் கொண்டிருக்க முடியுமா? அது சாதாரண ஒரு காரியமே கிடையாது. அது அசாத்தியமான ஒரு காரியம். ஆனால் தேவன் நாம் சந்தோஷமாக ஆறுதலோடு திடமாய் தைரியமாய் இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையிலும் வாழ வேண்டும் என்பதற்காக, பயந்து பயந்து காணப்படக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது நமக்கு என்ன விருப்பமே இல்லை. மண் பாண்டங்கள் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாட்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய புல்லு கொத்ததான வாழ்க்கை உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மறைந்து போகக்கூடியதான புகைக்கு ஒத்ததான வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த மனுஷர்களுக்குள் தேவன் சகலத்தையும் உருவாக்குனதான அந்த தேவன் வாசம் பண்ணுவது என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அது எவ்வளவு விசேஷமான, மனுஷன் தன் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விசேஷமான ஒரு காரியம். அப்படியானால் நாம் எவ்வளவு பயபக்தியோடு அந்த தேவன் பரிசுத்தர், அப்போ பரிசுத்த தேவனை நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் நம்மை எவ்வளோ சுத்திகரிக்க வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஜீவியத்தை பாருங்க, எந்த ஒரு விடுதலையும் இல்லை. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அவருடைய நாமத்திற்கு சாட்சிகளாக நாம் ஜீவிப்பதற்காக. உலகெங்கும் சென்று எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று. இப்போ நாம் யாருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம்? சாத்தானுக்கு சாட்சிகளாக இருக்கும். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கக்கூடிய மனுஷர்களாக இருக்கிறோம். அப்போ எது நமக்கு தேவை? பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. அநேகருக்கு இது தேவ ஆவியானவர், இது தேவன் என்றதான எண்ணமே இல்லை. தேவனை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஒரு மனுஷனை தேவன் அபிஷேகித்தாரே ஆனால் அவன் தேவனை உடையவனாக இருக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-10 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை எவ்வளவுக்கு தானா விட்டீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பாருங்கள். அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், விளக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு கேள்வி கேட்குற, மனுஷனா இருந்து ஸ்தானத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்படி? உங்கள் சொத்து நீங்கள் விற்றீங்க, இப்போ கையில் எனக்கு காணிக்கையாக கொண்டு வர வந்துருக்குறீங்களா? இது மொத்தமாக விற்ற சொத்தினுடைய மொத்த பணமா, இல்லை கொஞ்சம் உங்களுக்குன்னு வச்சுக்கிறீங்களான்னு. அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த நிலம், வீடு, எங்களுக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் விற்ற மொத்த பணத்தை தான் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறோம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறீர்கள். ஏன் கேட்கிறது யாரு? ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷன் பெந்தைகோஸ்தே அனுபவத்தை உடையவனாக இருக்கிறதுனாலே, அந்த மனுஷனுக்குள் தேவ ஆவி நிறைந்து இருக்கிறதுனாலே, அந்த மனுஷன் அந்த பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவனாக இருக்கிறதுனாலே கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. இங்கே அந்த சரீர பிரகாரமாக இருக்கிறதான பேதுருங்கிறதான ஒரு மனுஷனை அவங்களை சோதிக்கவில்லை. அவனுக்குள், அந்த பரிசுத்த மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய தேவ ஆவியை சோதிக்கிறார்கள். 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல. பாருங்கள், நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னா என்றான். சொல்லுறது யார்கிட்ட சொல்றாங்க? சாட்சியா ஒரு மனுஷனை வச்சிருக்கே, அந்த ஒரு மனுஷனுக்கு முன்னாடி தான் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள தேவன் இருக்கிறார். அவன் சொல்லுறது யாரையும் பாதிக்குமா? அந்த மனுஷனுக்குள் வாசமா இருக்கக்கூடியதான தேவ ஆவியானவர். நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று. நமக்கு இப்போ என்ன? பரிசுத்த ஆவியானவர்னா தேவன்கிறதான அந்த ஒரு பயம் இல்லை.
இப்போ ஒரு மனுஷன் தேவனே உடையவனாக இருக்க வேண்டுமே ஆனால் அவன் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இப்போ கையில் ஒரு கிளாஸை கொடுக்குறோம், ஒரு பெரிய ஒரு கண்ணாடியை கையில் கொடுத்து இதை இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் கொண்டு போவோமா, கீழே போட்டுறாதுன்னு நம்ம எவ்வளோ கருத்தாக கொண்டு போவோம். யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டோம். தரையில் ஏதாவது தட்டத்தக்கவாறு கீழே விழத்தக்கவாறு இருக்குதான்னு சொல்லி பார்த்து அதை இருக்க பிடித்து கண்ணும் கருத்துமாக கொண்டு அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்போம். அப்போ தேவ ஆவிய உடையவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவனே உடையவனாக, எந்த தகுதியும் இல்லாத பாவியாகிய நான் தேவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்று அந்த மனுஷன் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக தன்னுடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ந்து பாவமில்லாத ஒரு அனுபவத்தோடு இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது? இல்லவே இல்லை. ஏன்? நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் தேவனுங்கிறதான உணர்வே கிடையாது. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 14 வசனம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணி முடிப்போமே அந்த ஆசீர்வாத ஜெபம், அதிலே 2 பேரை மாத்திரம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. மனுஷர்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு கிருபையே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்ததினாலே மனுஷர்களுக்குள் கிருபையை தேவன் கட்டளையிட்டார். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் நம்ம எல்லாருக்குள்ளும் இருந்து நமக்குள்ள ஐக்கியமாக இருந்து நம்மளை தேற்றக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு அந்த தேவ ஆவியானவரை பிதா குமாரன் கூட வைத்து சிந்தித்து பயந்து வாழக்கூடியதான அனுபவம் நம்மள்கிட்ட இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. எப்படி ஞான ஸ்நானம் ரொம்ப முக்கியமான ஒன்று என வேதம் சொல்லுகிறது. எப்படி விசுவாசம் உள்ள யாரும் என்ன ஞான ஸ்நானம் பெறும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது விசுவாசம் நமக்கு தேவை, அந்த அனுபவம் தேவை, ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு தேவை. ஞான ஸ்நானத்தை பெறும்போது பூரணமான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு பரலோகத்துக்கு போகலாம். இப்போ ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது 2 பேரில் மாத்திரமல்ல 3 பேரும் முக்கியம் என்று. யார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன, அது ஏதோ ஒரு விலை மதிப்பு குறைவான ஒரு பொருள் போல் ரொம்ப நிசாரமாக இருக்கு. எத்தனை பேர் கண்ணும் கருத்துமான ஒரு ஜீவியம் செய்கிறோம்? இல்லை. காரணம் என்ன? அவர் தேவன் என்றதான உணர்வு இல்லை. இவர் எப்பொழுது இருந்திருக்கிறார்? ஆதி காலமே முதல்லையே இருக்கக்கூடியவர். ஏனென்றால் அவரும் தேவன் தான். அதான் உலகத்தை உருவாக்கும் போது அவர் இருந்தார் என்று ஆதியாகமம் 1-2 வசனம் வாசிங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், அப்பொழுதே அவர் என்ன செய்கிறார்? அங்கே காணப்படுகிறார். காரணம் என்ன? இவர்கள் 3 ஒன்றாக இருக்கிறார்கள். இனி என்ன சம்பவிக்க போகுது என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் அங்கே அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஏன்? இவர் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒளி உண்டாகுக என்று சொல்லும் போது, மச்சங்கள் உண்டாகுக என்று சொல்லும் போது, வெளிச்சம் உண்டாகுக என்று சொல்லும் போது, விருட்சங்கள் உண்டாகுக என்று சொல்லும் போது, மிருக ஜீவ ராசிகள் உண்டாகுக என்று சொல்லும் போது, அந்த வார்த்தையின்படி அப்படியே செய்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்? அந்த பரிசுத்த ஆவியானவர் உடையவராக இருக்கும் போதுதான் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்மால் எளிதாக கடைபிடித்து செய்ய முடியும். ஏன் என்னால் முடியலைன்னு சொல்கிறோம்? சுயபலத்தாலே வாழ்கிறோம், சுயபலத்தாலே கற்பனைகளை கைக்கொள்ள முயற்சி செய்கிறோம், விழுந்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்கிறது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். வேதம் தெளிவாக சொல்லுது, சத்திய மார்க்கம் என்று. அப்போ இந்த சத்தியத்தின்படி ஒரு மனுஷன் ஜீவிக்க வேண்டுமே ஆனால்
அந்த மனுஷனுக்கு எது தேவையா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அந்த வார்த்தையின்படி நம்மளால் என்ன செய்ய முடியும்? எளிதாக செய்ய முடியும். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் யார்? உருவாக்கக்கூடியவராக செயல்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 31, 34, 35 வசனங்களை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 31, 34, 35 வசனங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, கன்னியான ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ஸ்திரியை பார்த்து, நீ ஒரு குழந்தையை பெறுவா, இயேசுன்னு நாம வாங்க, நீ அழைக்க போகிறான், எல்லாமே முன்கூட்டி சொல்லியாச்சு. அப்போ அந்த 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 கன்னி பெண்ணுக்கு சந்தேகம் வருது, எப்படி இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே தேவதூதரை கொண்டு தெளிவாக புரியும்படி செய்கிறார். வாசிங்கள் 34, 35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? சந்தேகம் இருக்கு, எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். அதே போல பரிசுத்த ஆவியான ஒரு செயல், அவருடைய வல்லமையான செயலை குறித்ததான அறிவு அந்த இளம் பெண்ணுக்கு இல்லாமல் இருந்ததுனாலே கேட்கிறா, இது எப்படி நடக்கும் என்று கேட்கும்போது, புருஷனை அறியனே என்றால், எப்படி எனக்கு தான் புருஷன் இல்லை, அப்போ நான் எப்படி இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்னு கேட்குறான். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடம், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ தேவ ஆவியானவர்னாலே எதையும் உருவாக்க முடியும். அவர் உருவாக்கக்கூடியவராகவே செயல்படாதான். யோபு 33:4 என்ன சொல்கிறார்? தேவனுடைய ஆவி என்னை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவ ஆவியானவர் நாம் பெற்றிருக்கிறோமே, அதுக்கு மதிப்பு தெரியல. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கிறார். ஆதி காலத்திலே ஒழுங்கற்றதும் இருளும் நிறைந்ததான பூமியை உருவாக்கும் போது காரணமாக இருந்திருக்கிறார். எப்பொழுதும் அவர் கூடவே இருந்தவராக, மூவரும் ஒன்றாக இருக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அப்போ தேவ ஆவியானவர் என்று சொல்லும்போது நமக்கு அவர் உருவாக்கக்கூடியவர் என்றுதான ஒரு எண்ணம் வேண்டும். அடுத்தது என்ன வேண்டும்? அவர் மனுஷிகளை அவர் என்ன பரிசுத்தமாக்கக்கூடியவர் என்று. 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. இங்கே தேவ ஆவியானவர் ஒரு கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். என்ன கிரியாம்? பரிசுத்தமாக்கக்கூடியதான ஒரு கிரியை. அப்போ நமக்குள்ளே அந்நிய பாஷை இருக்கிறது, நாம் எப்படி திருப்தி அடைந்து விடுகிறோம்? எனக்குள்ள தேவன் இருக்கிறார், நான் இனி மேலே போயிடுவேன். ஆனால் அவர் இருந்தாரே, ஆனால் அவர் நமக்குள்ளே ஒரு கிரியை நிச்சயமாக செய்ய வேண்டும். அது என்ன கிரியை என்றால், நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, நம் குடும்பத்தார் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், நாம் இடைப்படக்கூடியதான ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பாரே, ஆனால் அவர் அந்த மனுஷனை அதிக நிச்சயமாக பரிசுத்தமாக்கியே தீர்வார். அது மாற்றம் இல்லாத ஒன்று. அப்படியானால் நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரம் 3 வசனம் வாசிங்கள். அங்கே அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட செயலுடையவராக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, எப்படி அவர் நம்முடைய அழுக்கை, ஆத்மீக அழுக்கை, ஆவியிலே இருக்கக்கூடியதான அழுக்கை, அந்த அந்த இருதயத்தில் இருக்கிறதான அந்த பழைய மனுஷன் மூலம் உண்டாக்கப்பட்டதான படிந்திருக்கிறதான கரைகள் எல்லாவற்றையும் அவர் அந்த அழுக்குகள் எல்லாம் அகற்றக்கூடியவராக இருக்கிறார். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, பாருங்கள், நாம் பாவம் செய்து இரத்த பலிக்கான காரியங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் அகற்றக்கூடியவராக, சுட்டெரித்து நம்மை புடமிட்டு பரிசுத்தவான்களாக மாற்றக்கூடியதான ஒரு கிரியை நமக்குள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த கிரியை எனக்குள்ளே நடக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பாரே, ஆனால் அவர் பரிசுத்தமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த பாவமர அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்து சுத்த பொன்னாக மாற்றக்கூடியன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் ஒரு காலம் பொய்யாகாது. அப்போ எனக்குள்ளே அந்த அனுபவம் இருக்கா? அதை நீங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டியதான ஒரு காரியம்.
யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்தக்கூடிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். என்ன செய்வாராம்? சகல சத்தியத்திற்குள்ளும். அப்படியானால் அந்த தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார் என்பதற்கு அதிக நிச்சயமாக ஒரு காரியம் விளங்கும். உங்களால் எப்படி இருக்க முடியும்? சத்தியத்திற்கு பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமாய் கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தின்படி வாழ முடியும். இப்போ எத்தனை பேரால முடியும்? இப்போ எத்தனை பேரால வாழ முடியும்? 3 யோவான்ல தேமேத்திரியுங்கிறதான ஒரு மனுஷன் குறித்து சொல்லுவாங்க. சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் சொல்லப்பட்டு. காரணம் என்ன? பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே நிறைந்திருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குமையானால் அவர் சகல சத்தியத்திற்குள்ள, உங்களுக்கு பிடித்த கற்பனையை மாத்திரமல்ல, உங்களுக்கு பிடித்த ஒரு கட்டளை மாத்திரமல்ல, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் நிச்சயமாக நடத்தி தான் தீர்வார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது அவர் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுக்குகள் எல்லாவற்றையும் கழுவி நம்மிடத்தை அகற்றி சுத்திகரிக்கக்கூடியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வரான்? அடுத்தது அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கத்தக்கவாறு எல்லா உபதேசங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் கற்பனைகளுக்கும் வேதத்தின்படி உள்ள சகலவைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாய் நம்மை நடத்தக்கூடியவர். அதாவது ஆவி ஆத்மா சரீரத்தை முழு கண்ட்ரோலும் அவர் பண்ணி நம்மளால் அப்படிதான் நடக்க முடியும். அந்த அனுபவம் இருக்கா? இல்லை. எதுக்காக ஆண்டவர் காத்திருக்க சொல்லுகிறார்? இந்த அனுபவங்களை சொந்தமாக்கிக் கொள்வதற்காகத்தான். அவர் தேவ ஆவியானவர், அவர் தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி தான் தீர்வார், பரிசுத்தமான பாதையில் தான் நம்மளை நடத்துவார். அது எல்லாருக்கும் தெரிய வரும், அந்த விதத்திலே தான் இருக்கும். அதற்காக சொல்லுகிறார், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. எண்ணாகமம் 14 அதிகாரம் 24 வசனம் வாசிங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்கு நான் இவ்வளவு காரியம் சொன்னதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? இங்கே வேதம் ஒரு மனுஷனை குறித்து சொல்லி இருக்கிறது. காலேப் என்கிறதான ஒரு மனுஷன், தேவனே சொல்லுகிறார், அவனுக்குள் வேற ஆவி இருக்கிறது. அதாவது மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் எல்லா ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கு, இல்லைங்கல்ல. ஆனால் இந்த காலேப்புக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவனுக்குள்ளே திரள் கூட்டமாக இருக்கக்கூடியதான அந்த ஜனங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவி அல்ல, வேற ஆவி இருக்கிறது. அந்த ஆவியானவர் அவனை எப்படி நடத்துகிறாராம்? உத்தமனாகவே நடக்கக்கூடியவனாக மாற்றுகிறது, பரிசுத்தமாகவே நடக்கக்கூடியவனாக மாற்றியிருக்கிறது, எல்லா கற்பனைகளையும் படி நடக்கக்கூடியவனாகவே மாற்றியிருக்கிறது. தேவனே சாட்சிடுகிறார். மறுபடியும் வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப், என்னுடைய தாசன். ஏன் என்னுடைய தாசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் எனக்கு பயப்படக்கூடியவனாக இருக்கிறான், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் என்னுடைய ஆவியை உடையவன். நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்? அப்பா பிதாவே என்று சொல்கிறோம். காரணம் என்ன? புத்திர சுவிகார ஆவியை பற்றி இருக்கிறோம். அதே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார், அந்த மனுஷனுக்குள்ளே நிறைந்திருக்கிறார். என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் என்னதான் செய்ய முடியும்? உத்தமமாய் பின்பற்ற முடியும். அதான் பரிசுத்த ஆவியானுடைய செயல். அப்ப நம்மளை நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நடத்துறதல்ல, அவர் உங்களை நடத்த. வேதம் அதான் சொல்லுது, அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், அவர் உங்களை உத்தமமாய் ஜீவிக்க செய்வார், அவர் உங்களை பரிசுத்தமாகவே ஜீவிக்க செய்வார். அவர் உங்களுக்குள் இருந்தால், அதான் முக்கியம். இப்போ நமக்குள்ள அவர் இருக்காராங்கிறது நம்ம தான் பார்க்கணும்.
அதனால் நீங்கள் உங்களை பாருங்கள். வேதம் சொல்லுது, அவர் உங்களுக்குள் இருந்தால் உத்தமமாய் நீங்கள் நடப்பீர்கள். உத்தமமாக தான் நடக்க முடியும். அவர் உங்களுக்குள்ள இருந்தால் சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார். அதுதான் அவருடைய வேலையை. அப்போ எனக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கிறதை பார்த்துங்க. அப்போ 2 காரியம் சொன்னேன். தேவ ஆவியானவர் என்றால் உருவாக்குகிறவர், பரிசுத்தமாக்குகிறவர் என்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கள். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பரிசுத்தமாக தான் ஜீவிக்க முடியும் என்பதை தெளிவாக சொன்னேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் நீங்கள் பலப்பட்டவர்கள். பயத்தின் ஆவி உங்களுக்குள் இருக்கவே செய்யாது. அவிசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. சந்தேகத்தின் ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. இருமனதின் ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. நீங்கள் பலப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போ தேவ ஆவி எனக்குள்ளே இல்லை, அவருடைய பலன் எனக்குள்ளே இல்லை. அதனால என்ன, என்னால் இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்க முடியாது. எபேசியர் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் அவர் உங்களை, உள்ளான மனுஷனை அதிகமாய் பலப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். யார் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் திட சாட்சியாக இருப்பார்கள். திட சாட்சியாக இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் நடுங்க மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள், திகைக்க மாட்டார்கள். ஏன்? உள்ளார்ந்து தேற்றவாரில் இருந்து அந்த மனுஷனை அவனுக்குள் வல்லமையாய் கிரியை செய்வார். உள்ளார்ந்த மனுஷனுக்குள் தேவ ஆவி வல்லமையாய் கிரியை செய்யும். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பாரே ஆனால் அந்த மனுஷனை பலப்படுத்தக்கூடியவன் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்கவாய் வல்லமையாய் பலப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாகவும் அந்த மனுஷனை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 29-30 வசனம் வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரே ஆனால் அவர் ஒரு கிரியை நிச்சயமாக செய்வார். அதாவது இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. சில இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கும், அதாவது வருங்காலத்தில் இருக்க மாதிரி இருக்கும். சில இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், முடிஞ்சதாக இருக்கும். சிலது பாருங்க, அது எப்பொழுதுமே நிகழக்கூடியதாக இருக்கும். மறுபடியும் வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. எப்படி? சோர்ந்து போகிற மனுஷனுக்கு தேவ ஆவியானவர் இருக்குமே ஆனால் நிச்சயமாக பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். எப்படி? மாம்சீக பிரகாரமான பலம் உள்ள ஒரு மனுஷனா எப்படி என் பலத்தினால் அதை சாதிச்சலான் இருக்கலாம், ஆனா அவனால் அதை சாதிக்க முடியாது. மாம்சத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பலன் தான் உண்டு. அது வீக் ஆகும் போது அவன் என்ன பலவீனப்படுகிறான். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். எப்படி? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 45-46 வசனம் வாசிங்க. அங்கே சின்ன ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஒரு வயசான மனுஷனுடைய ஓட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இங்கே இஸ்ரேலுங்கிற இடமும் கர்மேல் பர்வதங்கிற இடத்துல தான் இப்போ யார் இருக்கா? எலியா தீர்க்கதரிசி இருக்கார், ஆகாப் ராஜாவும் இருக்கிறாங்க. இந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்து இஸ்ரேலுங்கிறதான இடம் கிட்டத்தட்ட 6 மைல் தூரம். இந்த 6 மைலுக்கு மாரத்தான் ஓடிட முடியாது. பிறகு ஓடலாங்க, கால் எடுத்து வைக்க முடியாது. கால் எடுத்து வச்சா கால் எடுத்து வைக்க தோணும், முடியாது. இங்கே எப்படி ரதத்தில் போயிட்டு இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனை காட்டிலும் அதிக வேகத்தோடு ஒரு மனுஷன் போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது சம்பவம் எப்படி ரொம்ப வேகமாக எலியா தீர்க்கதரிசி நினச்சதை காட்டிலும் வேகமாக நடந்துட்டு, எப்படி கருத்தாக ஜெபம் பண்ணுறாரு. 7வது தடவை பார்க்கும்போது இந்த உள்ளம் கைக்கு தக்கவாறு ஒரு சின்ன ஒரு மேகத்தை தான் வானத்தில் பார்க்குறாரு. அப்போ என்ன நினைக்கிறாரு, இது அந்த வானம் முழுவதும் பரவி வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால சொல்கிறார், ஆகா போய் நீ என்ன செய், உன் ரதத்தை பூட்டிட்டு நீ வேகமாக போயிரு நீ. ஆனால் அப்படி சொல்ல விட கொஞ்சம் நேரத்திலே அது தேவனாலே உருவாக்கப்பட்ட மேகமாக இருந்தாலே அது அதிவேகத்திலே வானம் முழுவதும் நிரம்பி மழையும் பெய்துட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் எதுலையுமே நனையாத வண்ணம் தேவன் யாரை காப்பாற்றுகிறார், அந்த தீர்க்கதரிசியை காப்பாற்றுறார். காரணம் என்ன, அவருடைய கரம் என்ன, அவருடைய கரம் அந்த எலியா என்கிறதான அந்த தீர்க்கதரிசி மீது இருக்கிறது. அந்த ஆவியினுடைய பலன் என்ன செய்யுது, 6 மைல் நேரத்தையும் எப்படி வேகமாக வர முடிஞ்சோ அவர் என்ன கடந்து வரத்தக்கதாய். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள் என்று சொன்னேன். அவர் உருவாக்கக்கூடியவர், அவர் பரிசுத்தமாக்கக்கூடியவர், அவர் பலப்படுத்தக்கூடியவர், உள்ளான மனுஷனையும் பலப்படுத்தக்கூடியவர், இந்த சரீரத்தையும் பலப்படுத்தி அவருடைய சித்தம் செய்வதற்கு ஏற்ற விதத்திலே நம்மளை நடத்தக்கூடியவர். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, யோவான் சுவிசேஷம் 20:19 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யூதர்களுக்கு பயந்தனால என்ன செய்கிறாங்க, ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளேயே இருக்காங்க, சவுண்டு வரைக்கும் போடலை, வெளியில் யாருக்கும் தெரிஞ்சு போகும், தெரிஞ்சால் வந்துடுவாங்கன்னு. அதே அப்போஸ்தலர் நிலைமையை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:11-13 வாசிங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அடுத்த 13 அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இங்கே அதாவது உள்ளார்ந்த மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோன்னு சொன்னேனே, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ இதற்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், அது சரீர பிரகாரமாக நடந்த கிரியை. இங்கே நமக்கு முன்பாக யார் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், கோழைகளாக, பயப்படுகிறவர்களாக, கொலை செய்து விடுவார்களோ என்று மரண பீதியில் ஒளிந்திருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நாங்கள் கண்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணார பார்த்ததான ஜனங்கள் சாட்சி கொடுத்தது வரைக்கும் நம்ப முடியலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணார பார்த்தோம் என்று சொல்லக்கூடியது வரைக்கும் அவங்களால நம்ப முடியலை. இப்படி நம்பிக்கையற்றவர்களாக இருந்தவர்களும் அதிகமாய் பயப்படக்கூடியதான ஜனங்களும் எப்படி மாறினாங்க. அதே மார்க் 16:20 வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள், கதவுக்குள் அறைக்குள் இருக்கிறார்கள், அந்த கதவை திறந்து எங்கும் போய் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். என்ன செய்தார்களாம், அடைக்கப்பட்டு இருந்தார்கள், இப்ப என்ன செய்றாங்க, வெளியில எங்கும் போறாங்க. இந்த யூதர்களுக்கு தான் பயந்தாங்க, இப்ப யூதர்களுக்கும் பயப்படலை, யாருக்கும் பயப்படலை, எங்கும் போனார்கள், தைரியமாய் பிரசங்கித்தார்கள், அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். எப்படி பிரசங்கம் பண்ணினார்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3:15 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். என்ன சொல்றாங்க, மிந்தி பயந்தாங்க, எப்படி நீ அவர் கூட இருந்தியா அப்படின்னு கேட்டு நம்மளை கொலை செய்திருவாங்களே. இங்க என்ன சொல்றாங்க, நீங்க தான் கொலை செய்தீங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டாருன்னு தெரியுமில்ல, செய்தி யார் தெரியுமா, நீங்க தான், யூதர்களாக நீங்க தான். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று முகமுகமாய் நின்று எச்சரிக்கிறார்கள், தெளிவு திட்டமாய் சொல்லுகிறார்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். என்ன சொல்றாங்க, நீங்க இயேசுங்கிற ஒரு மனுஷனை கொலை செய்தீங்களே, அவர் வேற யாரும் கிடையாது, அவர் தான் தேவன்.
எத்தனையோ நூற்றாண்டுகளாக மெஸ்ஸியாவே எங்களுக்கு வாரும் 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 வாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீர்களே, அந்த மெஸ்ஸியா தான் அவருன்னு சொல்லி எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பாருங்க. அறைக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க, எதையுமே நம்ப முடியாதவர்களாக பயத்தால் நிறைந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள அதே அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுது, எங்கும் போனாங்க சுவிசேஷம் அறிவித்தாங்க. சரி, சுவிசேஷமாக அது எப்படி அறிவிச்சிருக்கலாம்? அவங்களுக்கு பிடித்த மாதிரி விருப்பப்பட்ட விதத்திலையா, கொஞ்சம் மனுஷனை பிரியப்படுத்த விதத்திலையா? அப்படியே இல்லை, ஷார்ப்பாக குத்தி பேசத்தக்கவாறு, நீங்கள் தான் கொலை செய்தீங்கன்னு சொல்லவாறு பேச முடிஞ்சிச்சு. என்ன காரணம்? அந்த மார்க் சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்துக்கும் 20வது வசனத்துக்கும் இடையில நடந்த சம்பவம் தான் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. என்ன அக்கினிமயமான பிரிந்திருக்கக்கூடியதான் நாவுகள் அவர்களுமே வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். எப்படி? பரிசுத்த ஆவியானவராலே நிறைக்கப்பட்டார்கள். நம்மளை போல பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நம்பவே முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான அந்த மனுஷர்கள் 13வது வசனத்தில் அப்படி இருக்கு, 20வது வசனத்தில் இப்படி வருது. ரெண்டுக்கு இடையில உள்ளான மனுஷனுக்குள் வல்லமையாய் பலப்படவும். அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள யார் தான் கிரியை செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால் அதிக நிச்சயமாக கிரியை செய்திருக்க முடியும், கிரியை செய்திருப்பார். அப்போ நமக்குள்ள யார் இருக்கா? அவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால் பரிசுத்தமாக்குவார் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரே ஆனால் அதிக நிச்சயமாக நாம் பலனடைந்து இருப்போம். இப்போ அந்த பலன் இருக்கா? அது உங்களை நீங்களே கேளுங்க. கோழைகளாக இருந்தவங்க பலப்படுறாங்க, தைரியமாக நீங்கள் தான் கொலை செய்தீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? அப்படி பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல சரி எந்த விதமான எதிர்ப்பும் வரலன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? தைரியமாக பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம். அதில் எதிர்ப்பு வரும்போதாவது நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சமாவது தயங்குவோம், வேண்டான்னு நினைப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 40-42 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். என்ன அதாவது பாருங்க, சரி தைரியமா எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், எதிர்ப்பே வராமல் இருந்தா. இங்க என்ன பிரசங்கம் பண்ணும்போது நீங்க தான் கொலை செய்தீங்க, நீங்க தான் இதற்கெல்லாம் காரணம், ஆனா நீங்க சொல்றதுபடி கிடையாது, இயேசுதான் தேவன், இயேசுதான் மெஸ்ஸியா சொல்ல முடியுமா? அப்படி ஆணித்தரமாக சொல்லும்போது என்ன வருது? அடி கிடைக்கு. இங்க என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. எப்படி? அவமானத்தை சகிக்க முடியல, வெட்கமான காரியங்களை சகிக்க முடியல, சரீரத்தில் அடிகளை சகிக்க முடியல, முணுமுணுக்கிறோம், ஆண்டவரே குறை சொல்றோம். இங்க என்ன உண்டாருது? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்ட அனுபவம். அடி கிடைக்குது, நிந்த கிடைக்குது, அடுத்த நாள் மாட்டினா கொலையே பண்ணிடுவாங்க, அதெல்லாம் தெரியாது. உள்ளார்ந்த மனுஷனில் வல்லமையாய் பலப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்படி இருக்கிறது, அடி வாங்குறதெல்லாம் எங்களுக்கு பாக்கியம் என்று. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-11 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபியூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமார்த்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி
அவர்களை மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இங்கே அதாவது இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே ஆண்டவர் எதை மட்டும்தான் எதிர்பார்த்தார், அவருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். இங்கே எப்படி வந்து நிற்குது, அவர்களை விட்டுவிட்டார் என்று இருக்கு. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். எப்படி மெசபத்தியமியா ஆண்டதான அந்த ராஜாவிடத்திலே இஸ்ரவேல் தேசத்தாரை தேவனை 8 வருஷம் அப்படியே வித்துட்டார். அந்த 8 வருஷமும் அங்கே ஒரு மனுஷன், ஒத்தனியேல் என்கிறதான மனுஷனும் அடிமையாக தான் இருக்கான். அதான் முக்கியம். தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தனியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலங்கொண்டது. பாருங்கள், அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாதாரண ஒரு மனுஷன். அந்த மனுஷன் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா மனுஷங்களையும் தேவன் கோபத்தில் விற்கும் போது இந்த மனுஷனை வித்துட்டார். இந்த மனுஷனை உண்டு. இந்த மனுஷனை 8 வருஷம் அடிமையாக தான் இருக்கிறான். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கினாரோ அப்போ அவன் என்ன அதிகம் பலப்பட்டனானான். அவன் ஒரு சேனையை அவன் என்ன செய்ய முடியும், கூட்ட முடிகிறது. தைரியமாக அதுவரைக்கும் அடிமையாக இருந்துதான் அந்த ராஜாவை எதிர்க்க முடிகிறது, ஜெயங்கொள்ள முடிகிறது. அதன் பிறகு சாதாரண ஒரு அடிமையாக இருந்த மனுஷன் 40 வருஷம் நியாயாதிபதியாக இருந்து அந்த மனுஷர்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சமாதானமாய் நடத்த முடிகிறது. என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. அந்த பெலன் உண்டாகிறது, ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தேசத்திலே உண்டாக்குகிறார். முதல்ல என்ன சொன்னேன், ஒரு மனுஷனுக்குள்ளே அது காணப்பட்டது, அவன் உத்தமனாக இருந்தான் என்று சொன்னேன். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த பரிசுத்தம் இருந்தது, அவன் வயதானவனாக இருந்தாலும் கூட வேகமாக ஓட முடிந்தது என்று சொன்னேன். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு, உள்ளார்ந்த மனுஷனிலே பலப்பட்டவர்களாக, கோழைகளாக பயந்தவர்கள் பயங்கரமான கிரியைகளையும் செய்ய முடிந்து அடிகள் நிந்தைகள் மத்தியிலும் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போனார்கள். அடுத்தது என்ன, அந்த தேவனுடைய ஆவி பெற்ற மனுஷன் அந்த தேசத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறான். அப்போ இவ்வளவு வல்லமையும் அதிகாரம் உடையவர் தான் நாம் வணங்குகிறதான அந்த தேவன், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யக்கூடியதான தேவன். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 12 15 வரைக்கும் வசனங்களை வாசிங்கள். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 12 15 வரைக்கும் ஒரு வசனம். ஒரு ட்ராஜடி, அதாவது நடக்கவே கூடாத ஒரு சம்பவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அந்த சம்பவம் இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் நமக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியலை, அதனுடைய விளைவுகள் தெரியலை. வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாருங்கள், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நீங்க அபிஷேகம் பெற்றது உண்மைதான். ஆனா எப்பொழுது நீங்கள் பெற்றதன் அபிஷேகம் உங்களிடத்திலிருந்து மாறினது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். அது பொய்யான ஆவியும் பொய்யான கிரியும் கிடையாது, அது உண்மைதான். ஆனால் எப்பொழுது அவர் போனார் என்று உங்களுக்கு தெரியாது. இங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுற அதே நேரத்தில் சவுல் என்கிறதான ராஜாவை தேவன் தான் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் போகிறது, அது யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. சவுலுக்கு எப்பொழுதுதான் தெரியும், அவனே அந்த மனுஷனை, அந்த ஆவி போய்விட்டு இனி ஒரு பொல்லாத ஆவி உள்ளே வந்தது. அந்த பொல்லாத ஆவி உள்ள வரும்போது தான் தெரிஞ்சிச்சு. எப்படி? ஓஹோ, தேவன் ஆவி போச்சு.
மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 43 45 வரைக்கும். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். பாருங்கள், தன்னிலும் பொல்லாத, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பலவீனம் இருக்கும். ரட்சிக்கப்படும் போது அபிஷேகம் பெறும்போது அந்த பலவீனம் நிச்சயமாக மாறுகிறதான், உண்மைதான். அப்போ ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஜெப ஜீவியத்தை விடும்போது, பரிசுத்த ஜீவியத்தை விடும்போது, பாவம் உங்களுக்குள்ள வரும்போது தேவன் எல்லாத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறது நீங்கள் புரியலை. இப்போ என்ன, உங்கள்கிட்ட முதல்ல ஒரு பலவீனம் இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளும் பலவீனம் இருக்கும். அந்த பலவீனம் மாத்திரமல்ல, அதோட கூட இன்னும் சீன்னு சொல்லக்கூடியதான, நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடியதான இன்னும் 7 பொல்லாத ஆவிகள் உள்ள சேர்ந்துக்கிடும். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். எப்படி அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பின்னிலைமையை காட்டிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அப்படியே இந்த பொல்லாத சந்ததி யாருக்கும் சம்பவிக்கும் என்று. ஏன், தான் எதை இழந்தேங்கிறது தெரியாது, அதனால எனக்கு எவ்வளவு நஷ்டங்கிறது தெரியாது. இப்போ அநேகர் என்ன பிடிச்சிட்டு இருக்கு, தூக்கத்தின் நாயை பிடிச்சிட்டு இருக்கு, சோம்பரி நாயை பிடிச்சிட்டு இருக்கு, பொறாமை நாயை பிடிச்சிட்டு, கசப்பு மன்னிக்கவே முடியாது, வைராக்கியத்தை நாயை பிடிச்சிருக்கு, தீந்து போயிட்டே இருக்கிறீங்க. நீங்களே பாருங்க, பழைய நிலை ரட்சிக்கப்படும் போது உள்ள ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான். ஆனால் என்ன, சவுலை போல எப்போ அதை இழந்தீங்கிறது தெரியாது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர்கள் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. அப்போ எப்போ போச்சுன்னு தெரியாது. நல்ல மனசிலாக்கிடுங்க. தன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கும் போது போச்சா, இல்லை ஊழியக்காரர்களை வைத்து அவர்களுக்கு பெரிய ஒரு இதில் எப்படியெல்லாம் நம்ம வந்து மக்களை நடத்தணும், இல்லை எப்படிலாம் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போச்சா, இல்லை எப்போ போச்சுன்னு சவுலுக்கு தெரியாது. இப்போ என்ன, பழைய மனுஷன் உண்டே, அந்த பழைய மனுஷனும் அதோட கூட 7 பொல்லாதாவி. இப்போ என்ன, கொஞ்சமும் சமாதானம் கிடையாது, கொஞ்சமும் வேதத்தை விசுவாசிக்க முடியாது, கொஞ்சமும் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன், உள்ள இருந்து அவன் என்ன செய்வான் தெரியுமா, அதுக்கு நேர் மாறி பேசிட்டே இருப்பான். இப்போ வேதம் என்ன சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 38 வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 38 வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். எப்படி உள்ளத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அப்போ அந்த உள்ளம் முழுவதும் நிறைந்து அந்த மனுஷனை நடத்தக்கூடியவராக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அசுத்த ஆவியானவரையும் உள்ளம் முழுவதையும் ஆட்கொண்டு அந்த மனுஷனையும் அடிமைப்படுத்தும். இப்போ ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. அங்கே என்ன சொல்ல, அடிமைத்தனத்தின் ஆவியை. இப்போ என்ன, அநேகருக்குள்ள அந்த உள்ளம் முழுவதும் நிறைந்து அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கு. அது எப்படி இருக்கு, சமாதானமே கிடையாது, அந்தகாரம் பிடிச்சவர்களாக, இருள் பிடிச்சவர்களாக, சமாதானம் அற்றவர்களாக, சந்தோஷம் அற்றவர்களாக, கொஞ்சமும் வேதத்தை விசுவாசிக்க முடியாது. வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எப்படி அநேகர் இப்ப என்ன, அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுட்டாங்க, இப்போ வாழ்க்கையை பாருங்க, பயப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றதான ஜனங்கள் தான் இப்போ மறுபடியும் எப்படி ஆயிட்டாங்க, அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்களாக மாறிட்டாங்க. எவ்வளவு ஒரு சிந்திக்க முடியாத சம்பவம் பாருங்க. சவுலுக்கு வாழ்க்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவனை விட்டு நீங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அவனுக்கு தெரியலை, ஆனால் ஊழியக்காரர்களே கண்டுபிடிக்க முடியுது, கூட இருக்குதானே சோல்ஜர்லே கண்டுபிடிக்க முடியுது. எப்படி அவனை போட்டு அங்கே என்ன சமாதானம் இல்லாமல் ஆக்குகிறது, அவனை இருள் பிடிக்கிறது, அந்தகாரம் பிடிக்கிறது, அவன் நிம்மதியற்றவனாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியகாரம் போல் அவன் செயல்படுகிறதுனால கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி சவுலை தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்கடிக்கிறது என்று. அவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான விடுதலையும் கிடைக்கல. அவன் எப்படி செத்தான், தற்கொலை பண்ணி செத்தான். எப்படி செத்தான், தற்கொலை பண்ணி செத்தான்.
வாழைக்கீழ நாட்டுனா அதுக்கு மேலே அவன் விழுந்தான், அவன் செத்தான். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவன் சாதாரண மனுஷன் இல்லை. வேணா எடுத்துக்காட்டு சொல்லேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலகுப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. எப்படி தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ, எப்படி தாவீதை அபிஷேகம் பண்ண அதே போல் அபிஷேகம் பண்ணுறார். இன்னும் ஒருபடி கூட முத்தமிட வரவும் செய்கிறார். அதாவது தேவன் எப்படி தாவீதை நேசித்தாரோ அதே போன்று 100க்கு 100 யாரை நேசித்தார் தெரியுமா? சவுலை நேசித்தார். 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். அடுத்த வசனம். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடே இருக்கிறார். 9வது வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அப்ப என்ன பாக்கியம் தெரியுமா? ஒரே நாள்ல ஒரு மனுஷனுக்கு கிடைக்க கூடாத எல்லாம் கொடுத்தாங்க, அவன் தீர்த்து கட்டினான். ஒரே நாள் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? புது இருதயத்தை கொடுத்தாரு, புது ஆவியை கொடுத்தாரு. முற்றிலுமாக அவன் வேறு மனுஷன். சவுலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கி போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை பிடிக்காம இல்லை, அதான் முக்கியமான காரியம். அவரை பிடிக்காம, அவரை தேவன் யதார்த்தமாக சிநேகிச்சார். தாவீதை எப்படி சிநேகிச்சார் அதே போல சிநேகிச்சார், அபிஷேகித்தார். ஒரே நாள் எல்லாத்தையும் கொடுத்தார். நம்மள அநேகர், நான் இந்த காரியம் எதுக்கு சொன்னேன்னா, ஒரே நாள் அநேகருக்கு ஈஸியாக கிடைக்கும், எல்லாம் தீத்து விட்டுட்டே இருக்கிறீங்க. ஆனால் தெரியலை, தேவனையே இழக்கிறேன். அதை இழக்கும் போது என் முன்னிலைமையை காட்டிலும் என் பின்னிலைமை இப்போ இருந்தாலும் பயங்கர மோசமாக இருக்கும். மறுபடியும் அடைகிறது சாதாரண காரியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட தெரியல. எதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சவுலுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்? எதுக்கு தான் சிநேகிச்ச சவுலுக்கு அப்படி செய்தார்? காரணம் உண்டு பாருங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12லேருந்து 20 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12லேருந்து 20 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். அதாவது பாருங்க, ஆண்டவர் இப்போ மொத்த ஜனங்கள் மீதும் கோபமா இருக்கார். ஏன்? அந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும், இத்தனை வருஷம் எல்லா நாடுகளுக்கும் ராஜா உண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ராஜா கிடையாது. காரணம் என்ன? அவர் என்ன, என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரே ராஜாவாக இருந்து அதிசயங்களை செய்து நடத்தி கொண்டு வந்தார். இங்கே என்ன, ஜனங்கள் சொன்னாங்க, நீங்கள் எங்களை கொண்டு வரதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அப்போ என்ன, அவங்க சொன்னதுபடி, ஜனங்கள் சொன்னதுபடி ஒரு ஆளை ராஜாவாக்கியாச்சு. இப்போ யாரும் கூட இருக்கா? ராஜாவும் கூட நிற்கிறார் அந்த கூட்டத்தில். அப்பந்தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? எனக்கு ராஜாவே வேண்டாம், ஆனால் நீங்கள் சொன்னதுனால ஒரு ராஜாவை தந்திருக்கேன். இப்போ என்ன, ராஜாவும் நீங்கள் எல்லாரும் 3 காரியங்களில் உறுதியாக இருக்கணும். 1, என்னை சேவிக்கணும். 2வது, எனக்கு பயப்படணும். 3வது, என் கற்பனைகளை கை கொள்ளணும். இதை 3ஐயும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு பயங்கரமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது தேவனிடத்திலிருந்து தான் இந்த கட்டளையும் இந்த எச்சரிப்பும் வருதுன்னு சொல்லி என்ன செய்கிறார்? இயற்கைக்கு மாறான ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறாரு? அறுப்பு காலமாக இருக்குது, மழை ரொம்ப இல்லாமல் இருந்தாலும் அறுத்தெல்லாம் எடுக்க முடியும். அந்த நேரத்தில் என்ன செய்தார்? இடி முழக்கங்களை உண்டாக்குனாரு. மழையை கொட்டுன்னு கொட்டும்போது எல்லாரும் பயந்து கிடுகிடுங்கி உமக்கு பயந்து ஜீவிப்போம்னு சொன்னாங்க. அந்த சம்பவம் தான் இங்கே வருது. வாசிங்க. இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால். அப்போ
உங்களையும் என்னையும் விட்டு தேவ ஆவி எளிதாய் போய்விடும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால். எப்பேற்பட்ட ஆளாக இருங்க, எத்தனை மணிக்கூரம் ஜெபம் பண்ணிக்கிடுங்க, ஆனால் தேவ ஆவி உங்களை அறியாமலே போகும். எப்போ தெரியுமா? தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கு. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களை விட்டு எப்பவும் தேவ ஆவி போவார்னு தெரியாது. கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும். எச்சரிக்கிறார். எப்படி? ராஜாவும் கூட உண்டு, ராஜாவும் சரி யாரும் சரி இப்படிதான் நீங்க இருக்கணும், இல்ல உங்களுக்கு பயங்கரமான சம்பவம் நடக்கணும் எச்சரிக்கிறார். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? எப்படி? அறுக்கக்கூடிய நாள். அப்ப என்ன? வெயிலா இருந்தாதான் அறுத்து அதை என்ன செய்யும், புடைச்சி எல்லாம் ஒதுக்க முடியும். சம்பவம் நேர் மாறி நடக்குது. எப்படி? ஆண்டருக்கு விருப்பம் இல்லாமல் ராஜாவை கேட்குறாங்க. அதனால என்ன, இன்னைக்கு என்ன அறுப்பு நாள் இல்ல, பாருங்க என்ன நடக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, அப்போ இங்க ஜனங்கள் என்று சொல்லும்போது கூட ராஜாவும் உண்டு, எல்லாருமே சேர்ந்த பயந்து என்ன சொல்றாங்க, சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு அப்படின்னா அந்த இடி வெட்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க, அந்த இடி முழக்கம், அந்த மழை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா சும்மா ஒன்று இந்த மக்கள் சொல்ல மாட்டாங்க, வணங்கா கழுத்துள்ள மக்கள், இருதயத்தில் அவ்வளோ கட்டி உள்ள மக்கள். அப்போ அவங்க கிடுங்கி நடுங்கி செத்தே போகும்போது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளோ பயங்கரமாக அந்த இடி முழக்கம் இருக்கும், அந்த மழை இருந்திருக்கும். நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். பாருங்கள், அப்போ ராஜாவும் கூட உண்டு. அப்போ ராஜாவுக்கும் தெரியும் நான் ஒன்றும் விசேஷம் ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் பயந்தான் போகணும். ஆனால் என்ன ஆயிற்று? அந்த பயமே கிடையாது. 25ஆம் வசனம் வாசிங்க. அங்கே என்ன சொல்ல, மொத்தல நாசமடைவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால். எப்படி? ராஜாவும் சரி நீங்களும் சரி தான், பொல்லாப்பு செய்வீர்களே ஆனால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். பாருங்க, அப்போ எச்சரிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நீதிபரராங்க. நம்ம நினைப்போம், ஆண்டவர் நீர் இப்படி பண்ணிட்டீரே, ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்துட்டு நீர் இப்படி பண்ணிட்டீரேன்னு. இங்கே என்ன சொல்ல, நீங்கள் நாசமடைவீர்கள். நீங்கள் என்ன செய்வீங்களா? நாசமடைவீர்கள். ராஜாவும் சேர்ந்தான், கீழ்ப்படியலைன்னா நாசமடைவீர்கள். அது என்ன ஆச்சு? அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஆண்டவர் அங்கே இப்போ சொல்றார், எப்படி? நான் சவுலை ராஜாவாக்குனேன், ஒரே நாளில் அவனை வேற மனுஷனாகவே டோட்டலாக அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மனுஷனாகவே அவனை மாற்றிட்டேன். புது இருதயம் கொடுத்தேன், புது ஆவி கொடுத்தேன், புது மனுஷனாக மாற்றினேன். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது அப்போ இங்க பாருங்க, எதனால தேவன் நம்மளை விட்டு போவாருன்னா, நாம் தேவனை விடும்போது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கலாம் சரிதான். எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? ஜெபமே கிடையாது. இங்க என்ன, சவுலை விட்டு தேவன் நீங்கினார், தேவ ஆவியானவர் நீங்கினார். என்ன காரணம்? அந்த சவுலுக்கு தேவ பயமே கிடையாது. இங்க அடுத்து என்ன, தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றல. அப்போ வேதத்தில் நமக்கு எல்லாமே சொல்லி இருக்கிறது, நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இடைபடணும். அப்போ வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற பிரகாரம் நீங்கள் நடக்காமல் இருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை விட்டு நீங்குவார். எபேசியர் 4:30 வாசிங்க. நமக்குள்ள இருக்கும் போதெல்லாம் நாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இல்லை, ஞானத்தை அருளும் ஆவியில். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த ஞானம் உங்களை என்ன செய்யுமாம்? தேவனுக்கு எவைகள் சந்தோஷத்தை கொடுக்குமோ அவைகளின்படி உங்களை நடத்தும் என்று. இங்கே என்ன ஆகிவிட்டது?
நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதெல்லாம் சரிதான். அவர் இருக்கும் போதெல்லாம் எப்படி தேவன் சவுலை பார்த்து சொன்னாரோ, நான் இவனை ராஜாவாக்கின நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறேன், நான் இவனை அபிஷேகம் பண்ணின நிமித்தம் நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் ஒரே நாளிலே அவனுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் கொடுத்து வேறு மனுஷனாக மாற்றினதற்கு நான் என்ன மனஸ்தாபப்படுகிறேன். நான் தேவனாக இருந்தும் இவ்வளோ ஜனங்கள் மத்தியில் அவனை பார்த்து அவனை எனக்கு என்ன ராஜாவாக, அவனை ஜனங்களுக்கு ராஜாவாக வேண்டும் என்று நான் நியமித்தேனே, அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். அதே போன்றுதான் இங்கே என்ன ஆகிறது, நமக்குள்ளே தேவன் இருக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்த அவர் பேருவார். வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எத்தனை பேர் தேவனை சுமக்கிறேன், தேவனை சுமக்கிறது மகா பெரிய ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையோடு இருக்கிறோம். இல்லை, தீர்த்து கட்டுறோம், துக்கப்படுத்துகிறோம். அவர் என்ன செய்வார்? போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு தான் கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:32 வாசிங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தந்தருளினதான பரிசுத்த ஆவியானவர். இப்போ கீழ்ப்படிதல் போயிற்று. இப்போ என்ன? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். தேவன் என்ன ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்துவார். கொஞ்சம் உணர்த்தி பார்ப்பாரு, கொஞ்சம் சொல்லி பார்ப்பாரு, கொஞ்சம் உணர்த்தி பார்ப்பாரு, கொஞ்சம் சொல்லி பார்ப்பாரு. துக்கப்பட்டு அவர் என்ன செய்வார்? அவர் போயிடுவார். அவரை இழந்து விடுவதற்கு முதல் காரணம் கீழ்ப்படியாமை. யாருக்கு கீழ்ப்படியாமை? தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய உபதேசங்களுக்கும். என்ன? கீழ்ப்படியாமை காண்பிக்கும் போது அவர் நம்மளை விட்டு போயிடுவார். அடுத்தது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:1-5 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:1-5 வரைக்கும் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும். பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கா, நீங்க இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. சும்மா உங்க விருப்பப்படி முடியாது. அன்றியும் சகோதரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும். அப்படின்னா என்ன? வேதத்தின்படி, கட்டளையின்படி, உபதேசத்தின்படி, அது சொல்லியிருக்கபடி தான் நடக்கணும். உங்க கூட்டுக்காரன் துஷ்டனா இருப்பான், அவன் சொல்றபடி இல்லை. இன்ன பிரகாரம் தான் நீங்க நடக்கணும். தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்க வேண்டுமே. ஆனால் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று. எப்படி? உங்களுடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்ததா இருக்க வேண்டும். கூட்டுக்காரனே இல்லை, உலகத்தாரா இல்லை, 4 பேரை இல்லை. தேவ ஆவி உங்களை விட்டு போய்விடுவார். நீங்கள் தேவனை பிரியப்படுத்தாமல் இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதித்து, அவர் உங்களுக்கு நினைப்பூட்டி. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தேவ ஆவியானவர் போதிக்கிறவர் என்று. வேதம் தெளிவாக சொல்லுது, தேவ ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர் என்று. வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் உங்களை சகல சத்தியத்தை நடத்தக்கூடியவர் என்று. இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு? தேவ சித்தம் செய்வதற்கு, தேவ நாமம் மையப்படுவதற்காக. அப்போ அது சுருக்கம் என்ன? தேவனை பிரியப்படுத்தின ஒரு வாழ்க்கையுடைய நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? அடுத்தது, நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே. எப்படி? உபதேசங்களை கேட்கக்கூடியவர்களாகவும் அதை கை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கணும். சும்மா ஒன்றும் தேவ ஆவி நம்மள்கிட்ட இருக்காது. எப்படி? உபதேசங்களை கேட்கக்கூடியவர்களாகவும் அதை கை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதிகமாய் தேரும்படிக்கு. எப்படி? இவை எல்லாத்திலும் நாளுக்கு நாள் வளரணும். கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். அடுத்து 3ஆவது வசனம் வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்தா எப்படி அதிகமாக நாளுக்கு நாள் தேர வேண்டுமோ, அதே போன்று பரிசுத்த வாழ்க்கையில நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. எது இருக்கக்கூடாது? கீழ்த்தரமான மாம்சிகமான சொல்லப்பட்டதான இந்த இச்சை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அது இருக்குமே ஆனால் அவர் போயிடுவார். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல். இச்சைக்குரிய காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் அவர் உங்களுக்குள்ள இருக்க மாட்டார், அவர் போயிடுவார். உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இந்த சரீரத்தில் அநேக உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகளை
இச்சைக்காக செலவிட்டு பயன்படுத்துவீர்கள், ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்க மாட்டார். தேவ ஆவியானவர் போயிடுவார். எபேசியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 22 வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 22 வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. எப்படியா முந்தின நடக்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த மனுஷன் தேவ ஆவியை பெற்றானோ அவனுக்குள்ளே இதற்கு முன்பாக ஒரு நடக்கை இருக்கும், இதற்கு முன்பாக ஒரு பேச்சு இருக்கும், இதற்கு முன்பாக ஒரு பார்வை இருக்கும், இதற்கு முன்பாக அவனுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். அந்த கிரியைகள் சற்றேனும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்குள் கொஞ்சமும் இருக்கக்கூடாது. அவனுக்குள்ளே மோசம் போக்கக்கூடியதான இச்சைக்குரிய எந்த ஒரு இச்சையும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடாது. பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய குணம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமே ஆனால் தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே தங்கவே மாட்டார். 25வது வசனம் வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொய் பேசாத என்று வேதம் சொல்லுது. உங்களுடைய வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ஆனால் பொய் நீங்கள் பேசும்போது உங்களுக்குள் இருந்து தான் நீங்கள் பேசுறீங்க. அப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவாவே இருப்பாரா? இருக்க மாட்டார். பொய்க்கு பிதாவாகியதான சாத்தான் தான் உங்களுக்குள்ளே இருப்பான். வேதம் தெளிவாக சொல்லுது, உங்களுடைய வார்த்தை சொற்கள் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதற்கு மீறி நீங்கள் பேசும்போது அவைகள் சாத்தானை கொண்டு பேசுகிறீர்கள். அப்போ தேவாவி இருக்குமா? பொய் பேசுனா இருக்காது. 29வது வசனம் வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. பேசக்கூடாத வார்த்தைகளை தைரியமா பேசுறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறீங்க, பேசக்கூடாததை பேசுறீங்க, ஆனா ஒரு உணர்வுமே இல்லை. கெட்ட வார்த்தை நீங்கள் பேசும்போது தேவ ஆவியானவர் உங்களை விட்டு போயிடுவார். 28வது வசனம் வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல். திருடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா திருடுறவங்களுக்குள்ள அது தங்காது. துக்கப்படுவார், அவர் போயிடுவார். 31வது வசனம் வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும். எப்படி கசப்பு உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் யார் இருக்க முடியாது? தேவ ஆவியானவர் இருக்க மாட்டார். ஏன்? அவர் என்ன தீங்கு நினைக்க மாட்டார். தீங்கினுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு கணக்கில் வைக்க மாட்டார். மன்னிக்கிறவர். சமாதானத்தின் ஆவி இருக்கும், இது கசப்பின் ஆவி இருக்கும். அப்போ என்ன? சாத்தான் தான் இருக்கிற தவிர தேவன் இல்லை. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இது நீங்கிதான் ஆகணும், இல்லைன்னா 30வது வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி நீங்கள் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க? இப்படி திருட்டு, பொய், கெட்ட வார்த்தை பேசுறது, கசப்பு, தூஷணம், மூர்க்கம், கூக்குரல்னா சத்தம் போடுறது. சிலருக்கெல்லாம் அதாவது உண்மையை சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்வாங்க? சத்தம் போட்டுருவாங்க. காலுக்குள்ள நிற்காது, எகிரி துள்ளி குதிச்சு பேசுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அசுத்தாவி. அது என்ன? கூக்குரல். ஏன்? என்னை செய்தது உண்மையான கேட்டால் அங்கே சாடி மொழிஞ்சு உருண்டு புரண்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன? நான் செய்த தப்பு தான், அதை ஏற்றுக்கிட முடியாது. அசுத்தாவிக்கு கிரிய தெய்வ ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படும் போது அவர் உங்களை விட்டு போயிடுவார். அடுத்து நமக்கு எல்லாமே தெரியும். கலாத்தியர் நிருபத்தில் இருக்கு 5வது அதிகாரத்தில் எப்படி மாம்சத்தின் கிரியைகள். அந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள இருந்தாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். கடைசியாட்டு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அபிஷேகம், தேவனுடைய ஆவிக்காக நீங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த அபிஷேகத்தால் நுகம் முறிக்கப்படும் என்று இருக்கு. வாசிங்க. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சகல நுகத்தையும் சகல அடிமைத்தனத்தையும் அது முறிச்சு போடும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி? அது எல்லாவற்றையும் முறித்து போடும். அதுக்காண்டி தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னையாவது காத்துரு. அப்போ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கணும். அப்போ அபிஷேகம் பெற்றவர்கள் இனிமேல் அது எப்படி இருக்க வேண்டும்? எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ண ஒரு அனுபவம் வேணும். வாசிங்க.
இந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். ஊக்கமா ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆவியாண்ட கிரியை வருதா? இடம் கொடுங்க. ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. எந்த சமயத்திலும் சகல காரியத்திற்கும் என்ன செய்யணுமா? ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ நீங்கள் வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒன்று என்ன, இதற்கு முன்பாக சொன்னதான சகல கெட்ட குணங்களும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன, ஜெபம் பண்ணும்போது ஆவினாலே ஜெபம் பண்ண வேண்டும். இனி ஒரு காரியம் என்ன, அபிஷேகம் பெறாத ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள எனக்கு அபிஷேகம் கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. அதனால தான் வேதாகமத்திலிருந்து 3 காரியங்களை சொல்கிறேன், வேகமாக சொல்லி முடிச்சிருவேன். அந்த 3 காரியம் என்ன சொல்லுதுன்னா, அதில் கூடியிருந்த எல்லாருக்கும் அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 120 பேர் இருந்தார்கள். பரத்தில் இருக்கக்கூடிய தேவன் கண்ணோக்கி பார்த்து 120ன்னு சொல்லி அவருக்கு துல்லியமாக தெரிஞ்சு கரெக்டாக 120க்கு மேலேயும் தலைக்கு மேலேயும் என்ன அந்த அபிஷேகம் இறங்க செய்தார். அதே போல் இன்னும் 2 இடங்களில் கூடியிருந்த ஒரு ஆள் வரைக்கும் விடாமல் எல்லாருக்கும் அபிஷேகம். அது எங்கே? கொர்நேலியு வீட்டில் கூடி இருந்ததான எல்லாருக்கும் பேதுரு அப்போஸ்தலரை கொண்டு அங்கே என்ன அபிஷேகம் கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களை வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை உபதேசமாய் பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, கேட்டுட்டே இருக்காங்க, அது அப்படியே இறங்குது. ஒரு ஆள் வரைக்கும் மிஸ் ஆகலை. இது எதுக்கு சொல்லணும்னா, அநேகருக்குள்ள சந்தேகம், இனி என்ன கிடைக்காது, அபிஷேகம் ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, எனக்கு கிடைக்கும் இல்லை, அந்த எண்ணமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு 19 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. அங்கே பவுல் அப்போஸ்தலர் ஒரு சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அந்த ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருக்கும் அபிஷேகம் உண்டு. இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதாவது எபேசு பட்டணத்துக்கு போறாரு, அங்கே பார்க்குறாங்க, விசுவாசின்னு சொல்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றுன்னு சொல்றாங்க. பார்த்தா பரிசுத்தாவியை பற்றி கேள்விப்படவே இல்லை. உடனே என்ன, நீங்க ஞானஸ்நானம் பெற்றதெல்லாம் சரிதான், அவர் இது 2வது ஞானஸ்நானம் 3வது ஞானஸ்நானம் ஒண்ணுமே சொல்லலை, நீங்க பெற்ற ஞானஸ்நானம் பொய்யான ஞானஸ்நானம். அதான் அவர் தீர்மானம் பண்ணாரு, ஞானஸ்நானம் கொடுத்தாரு. என்ன ஆகுது? எல்லாருக்கும் அபிஷேகம். வாசிங்க. இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்போ நீங்கள் காத்திருப்பீர்களான அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர்னாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்னையாவது காத்திருங்க. இழந்து போனது எல்லாம் சரி இருக்கட்டும். வேதம் தெளிவாக சொல்லுது, கீழே விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. இப்போ ஒரு வீடை தேடி போகிறோம், முன்னா போயிட்டு இல்லை, அட்ரஸை பார்த்து ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி ஃபோன் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு 10 வீடு தாண்டி முன்னாடி போயிட்டோம். அந்த இடத்த தாண்டி போனதுனால இனி இங்கே வர வைக்கப்பட்டு இனி அப்படியே போகவா செய்வோம்? இல்லை, 10 வீடோ 1 கிலோமீட்டரோ திரும்பி வருவோமா? அந்த எண்ணம் தான் நமக்கு வேணும். வேதம் தெளிவாக விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. அப்போ இனி என்ன செய்யுங்க? சரி, தொலைச்சி போனால் கூட என்னையாவது காத்திருங்க. எதுக்கு காத்திருங்க தெரியுமா? அதாவது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், அதாவது புதிய ஏற்பாடு ஒட்டுமொத்த அந்த கற்பனைகள், சட்டத்திட்டங்கள், உபதேசங்கள், இவை எல்லாருடைய பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும். என்ன தெரியுமா முக்கியம்? சுத்த இருதயம். பரிசுத்தாவிக்காக காத்திருக்கான காரணம் என்ன தெரியுமா? சுத்த இருதயத்தை. தேவன் எதற்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், கதறினார் சிலுவையில இருந்து. எதுக்கு? இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அந்த அனுபவத்தை சொந்தமாக்கல. புதிய ஏற்பாடுகள் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை, அதாவது பழைய ஏற்பாடுங்கிறது
பழைய உடன்படிக்கை அதை கை கொள்ள முடியாது. அது என்ன, யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது. அது ஒரு மதமாக இருந்துச்சு. புதிய ஏற்பாடுங்கிறது ஒரு மதம் கிடையாது. நல்லா புரிஞ்சிடுங்க. அதாவது ஜனங்கள் கிறிஸ்துவை போன்று வாழ்ந்ததுனால தான் அவங்களுக்கு கிறிஸ்தவர் என்று பெயரிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன பெயர் தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு? சத்திய மார்க்கம். சத்திய மார்க்கம், மார்க்கம்னா வழி. அப்போ நம்ம சத்திய வழியிலே நடக்கக்கூடிய ஜனங்களாக நம்ம இருக்கணும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த அனுபவம் உடையவங்க தான் யதார்த்தமான சத்திய மார்க்கத்தார்? வாசிங்க. நல் மனசாட்சி. வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும். சுத்த இருதயம் நம்ம உருவாக்கக்கூடிய உடையவர்களாக இருக்க வேண்டும். நல் மனசாட்சியிலும். நல்ல மனசாட்சியுடையதாக இருக்கு. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எது இருந்தாலும் அன்பில்லையேல் ஒன்றுமில்லை. என் சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் செய்வனே, ஆனால் ஒரு புண்ணியமும் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுத்த இருதயத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், நல் மனசாட்சியுடையவர்களாக ஜீவிக்க வேண்டும், விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், அன்பை எல்லாருக்குள்ளும் நடப்பிக்கக்கூடியவர்களாக காணப்படும். இது எல்லாத்துக்கும் ஒருவர் தேவை. யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்களை நீங்கள் உய்த்து சோதித்து ஆராய்ந்து பாருங்கள், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, அசுத்த ஆவி இருக்கிறதா என்று. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். ஒவ்வொரு காரியங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, சபைக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, கடன் கஷ்டங்கள் மாறதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரில் எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தமான கிரியைகள் சபையில் நடப்பதற்கான ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய விடுதலைகளுக்காகவும் அனுபவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்துக்கான ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இறக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லை இல்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்கள் இதை காணவும், இதில் பங்கு பெறவும், இதனால் உள்ளதான ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளவும் ஏதுமற்றதான அற்ப தூசிகளாகிய அடியார்களுக்கு நீர் இரக்கம் செய்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதா, எங்கள் எல்லாருடைய பரிதாபமான நிலைமையை காண்கிற தேவனே, பரமபிதாவே, எங்களால் தைரியமாக ஆதி அப்போஸ்தலரை போன்று, ஆதி ஊழியக்காரர்களை போன்று, ஆதி விசுவாசிகளை போன்றுதான அனுபவம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. பரமபிதா, நாங்கள் அவர்கள் பெற்றதான அந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, பரமபிதாவே, அந்த வல்லமை எங்களிடத்தில் இல்லாத விதத்தில் இருக்கிறது. பரமபிதா, முழுமையாய் பலப்பட்டு, முழுமையாய் ஆட்கொள்ளப்பட்டு, முழுமையாய் பரிசுத்தமாகவே ஜீவிக்கத்தக்கதான ஒரு வழி நடத்துதல், சத்தியத்திற்குள் நடத்தப்படக்கூடிய ஒரு பலன், உள்ளார்ந்த மனுஷன் வல்லமையாய் பலப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம், இயேசுவின் நாமத்திற்காக பாடுகளுக்கு மேல் பாடுகள், உபத்திரவங்களுக்கு மேல் உபத்திரவம், நிந்தைக்கு மேல் நிந்தை வரும்போது இயேசுவின் நாமத்தில் இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நிலை எனக்கும் வந்திருக்கிறதே என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை துதிக்கத்தக்கதான ஒரு பலன் அற்றவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். பரமபிதா, அனுபவமற்றவர்களாக, ஆவியை இழந்தவர்களாக, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடியவர்களாக, சகல விதத்திலும் நமக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, இதோ சவுலே ராஜாவாக்கின நிமித்தம் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்ன வார்த்தையை எங்களுக்குள்ளும் நிறைவேறுகிறது. பரமபிதா, இதோ இவர்களை ஆதி சபையின், ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையின் விசுவாசிகளாக, ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தின நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிற விதத்திலே நிலைமை இருக்கிறது. பரமபிதா, நீர்தாமே எங்களுக்கு இறங்கி எல்லா கேடுகளும் தடைகளும் நிர்மூலமாக்கி போக கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதா, உம்மை பிரியப்படுத்தி ஜீவிக்கத்தக்கதாய், உமக்கு சந்தோஷம் எவைகள் கொடுக்கிறதோ அதை செய்யக்கூடியவர்களாக, உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். பரமபிதாவே, பலனற்றவர்கள் பரமபிதாவே, அனுபவமற்றவர்கள் பரமபிதாவே, உமக்கு துக்கத்தை கொடுக்கிறவர்கள் பரமபிதாவே, எல்லா கேடுகளும் எங்களை விட்டு அகற்றி பரிசுத்த ஆவியினாலே
நடத்தப்படக்கூடிய ஆவிக்குரியவர்களாய் எங்களை மாற்றும் பரமிதாய். வாக்குத்தத்தமான கிரியைகளையும் சபையிலே நடப்பிக்கும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாய். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்பட, பரிசுத்த குறைவோடு காணப்படுவர்கள் பரிசுத்தமாவதில் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளவும், ஆவின் அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவின் அபிஷேகம் பண்ணப்படவும், நோயோடும் வியாதியோடும் காணப்பட்ட ஜனங்களுக்கு சுகம் கிடைக்கும், பிசாசின் கட்டுகளுக்குள் காணப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கும், மற்றும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு காணப்பட்ட ஜனங்களுக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்படவும் நீர் வல்லமையாய் இந்த சபை மூலம் இந்த சாட்சிகளுடைய பாடுகள் மூலம் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம் பரவிந்தாய். பரவிந்தாவே, இதோ வீட்டுக்கு போகக்கூடிய ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருக்கும்படி கெஞ்சுகிறோம். தடைகள் எல்லாம் அகற்றி வழிகளில் எந்த விதமான தடைகளும் இல்லாதவனும் நீர் காணப்பட கிருபை செய்து ஆபத்துகள் அணுகாமல் தங்கள் தங்கள் வீடுகளிலே குறிப்பிட்ட சமயத்திலே போய் சேர தேவையான வாகன வசதிகள் எல்லாவற்றையும் கட்டளையிட்டு பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம் பரவிந்தாய். கொள்ளை நோயானது சற்று அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரவிந்தாய். நீர்தாமே இந்த நோயை சம்பூர்ணமாய் அகற்றி ஜனங்கள் சுகமாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம் பரவிந்தாய். யுத்தங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி எல்லாரையும் பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம் பரவிந்தாவே. வீட்டிற்கு போகக்கூடியவர்களும் நீர்தாமே எல்லாரையும் சகல இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம். இனி வரக்கூடியதான நாட்களிலும் எல்லாரும் சுகமாக இருக்கத்தக்கவாறு எல்லாரையும் உமக்குள்ளும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளும் உம்முடைய 5 அடைக்கலத்திற்குள்ளும் வைத்து சகல கேட்டுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம் பரவிந்தாய். எல்லாரும் கேட்ட உபதேசத்தை தங்களுடைய இருதயத்திலே பதித்து உமக்கு பயந்து ஜீவித்து அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து நிலைநிற்க நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். யாவர் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட ஐக்கியம் நம் அனைவரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக, ஆமென்.